அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென். அல்லேலூயா. சிம்சோனை பத்தி கர்த்தர் சொல்றாரு. அவன் பிறந்த முதல்ல நசரேய விரதத்துல இருப்பான். சவரன் கத்தி அவன் தலையில படக்கூடாது. அவன் மிகவும் பலசாலியா இருப்பான். அவன் பெலிஸ்தியனை மீட்டு ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தைய ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் தான் சிம்சோன். அல்லேலூயா. 24வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குழந்தையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிக்கிறார். அந்த குழந்தையினால பெலிஸ்தியருக்கு ஒரு ரட்சிப்பு வரும்னு சொல்லி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 14வது அதிகாரம், 5வது அதிகாரம், 16வது அதிகாரத்துல சிம்சோன் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. சிம்சோனுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வந்தா என்ன பண்ணுவா? திட்டுவா. சிம்சோனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாப்ல? நான் திடீர்னு வந்துட்டு ஒரு 1000 பேர்த்த அடிச்சு கொண்டு விடுவாப்ல. 300 நரியை பிடிச்சி கட்டி நெருப்பு வச்சு உள்ள ஓட்டிட்டுருவாப்ல. 30 பேர்த்த அடிச்சு தோலை உரிச்சு துணி எடுத்துட்டு விட்டுருவாப்ல. சிம்சோனுக்கு கோவம் தான் வித்தியாசமா இருக்கும். போய் மலை மேல ஏறி இருக்கிற ஒரு பெரிய நிலவாளை பிடிங்கி தோல்ல வச்சுட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு கன்றுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல ஒரு சிங்க முன்னாடி வருது. என்ன பண்றாரு சிம்சோன்? அதை சாதாரணமா கிழிச்சு போட்டு போயிடுறாரு. மிகவும் பலசாலி. அல்லேலூயா. சிம்சோனை போல பலசாலி வேதாந்தத்துல யாரும் இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலும் சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற பலத்தை போல மிகப்பெரிய பலம் யாருக்குமே வந்ததில்லை. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பலசாலி. அவனால செய்ய முடியாத எதுவுமே இல்லை. அத்தனை பலம் உள்ள ஒரு ஸ்ட்ராங் மேன் சொல்லலாம். யாருங்க அவரு? ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் மேன் தான் சிம்சோன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் மேனுக்கு எப்படின்னா, யானை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த காதுக்குள்ள எறும்பு போயிடுச்சுன்னா என்ன ஆக முடியாதா? யானையால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆடி அசைஞ்சு உளுந்திருக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான சிம்சோனுக்கு ஒரு எறும்பு மாதிரி ஒரு விஷயம். கர்த்தர் அவனை பிறக்கும் பொழுதே முன்குறித்ததுனால. ஏன்னா கர்த்தர் இவனை நிமித்தம் பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு ரச்சிச்சு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை தான் சிம்சோன். அப்ப சிம்சோனுக்கு தோல்வியே கிடையாது, பலவீனமே கிடையாது, சோர்ந்து போவதே இல்லை. அவன் இதுவரைக்கும் தோல்வியே அவன் கண்டது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பூமிக்கு அனுப்பினார். அவன் மூலியமா எப்படியா ரட்சிப்பு வரணும். எப்படி? பெலிஸ்தியர் யாருங்க? நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி மேல போய் படிச்சீங்கன்னா தெரியும். கோலியாத்னா அந்த பெலிஸ்தியர் வம்சத்தை சேர்ந்தவன். அப்ப இவர்களை ஆண்டுகிட்டு வர்றாங்க, இவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்சோன் உருவாக்கப்பட்டார். சிம்சோன் தோல்வியே சந்திக்காத மனுஷன். காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க தோல்வியுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இவர் போய் பெலிஸ்தர் கையில தோற்றக்கூடாது. யாரு? சிம்சோன். அதற்காக விசேஷ கிருபை பெற்றவர் தான் சிம்சோன். ஆனா அவர் எந்த இடத்திலும் தோல்வி பெறாத மனுஷன். ஒரு இடத்துல விழுந்து போனார். அல்லேலூயா. தன்னுடைய மாம்சத்துல ஏற்பட்ட இச்சை, ஒருத்தர் மேல பட்ட விருப்பத்தினால அந்த சிம்சோன் என்ன பண்ணாங்க? தன்னுடைய எல்லா எவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷனா இருந்தானோ அவன் அந்த அளவுக்கு வீக்கான மனுஷனா போயிட்டான். 12வது வசனம் வாசிங்க. தெரியலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயத்தில் இருந்த கயிறுகளை ஒரு தூளை போல அறுத்து போட்டான். ஆமென். அல்லேலூயா. யாருங்க? தெளிலான்னு சொல்லி ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா மனுஷன் இருந்தாலும் அவனுக்கு எல்லாத்துக்கு எப்படி இருக்க ஒரு வீக்னஸ் இருக்கு. அது எப்படிங்க? சத்ரு அந்த வீக்னஸ் தான் பிடிப்பான். கிறிஸ்துவர்களுக்கா இருக்கட்டும், மற்றவங்களுக்கா இருக்கட்டும். சிம்சோன் ஒரு மிகப்பெரிய பலசாலி இருந்தான். அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. என்னங்க? ஒரு பெண்ணை பார்த்து இச்சிச்ச அவர் கூட போயிட்டான். அல்லேலூயா. தெளிலாங்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் மடியில படுத்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் பெலிஸ்தியின் கையிலிருந்து மீட்டு ரசிக்கக்கூடிய வல்லவன்னு ஒருத்தனை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அவன் இப்ப எங்க படுத்திருக்கிறாங்க? தெளிலானதை மடியில படுத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நிறைய நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சபையில ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், ஊழியத்துக்காக ஓடணும். ஆனா நம்ம இதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம வேலைக்கோ எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? கர்த்தர் அழைச்ச அழைப்பு வேற, கர்த்தர் கொடுத்த தரிசனம் வேற. இப்ப வரைக்கும் ஞானத்தை கொடுத்து, அறிவு கொடுத்து, புத்தியை கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறான்னா நீ உலகத்துல வல்லவனா இருக்கிறதுக்காக கிடையாது. எப்படியாவது உன்னிருந்து ஒரு கூட்ட மக்கள் ரசிக்கப்படணும், உன் குடும்பம் ரசிக்கப்படணும், உன் புள்ள ரசிக்கப்படணும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ரசிக்கப்படணும். தேவனை அறிவுங்கிறதுக்காக நமக்கு ஞானத்தை புத்தி அறிவையும் கொடுத்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் நம்ம விட்டு போட்டு நம்ம பண்றது எப்படி தெரியுமா? சிம்சோன் போய் தெளிவான மடியில படுத்த மாதிரி நம்ம உலகத்துல பக்கத்துல போயிட்டு இருக்கோம்.
ஆண்டவரை மறந்து, அவர் கொடுத்த தரிசனத்தை மறந்து, அவர் கொடுத்த வாழ்க்கை மறந்து உலகத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். அந்த நிலைமை என்னாச்சு? கீழே வரிசையை வாசிங்க. அறுத்து போட்டான். பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளையும் நெசவு நூல் பாவோட பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவள் நித்திரை விட்டு எழுப்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையையும் கூட பிடுங்கி கொண்டு போனாள். ஆமென். அல்லேலூயா. என்ன அது பாருங்க, நீங்க ஒரு இடத்துல போய் சிக்கிட்டீங்கன்னா இவனுக்கு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை. எப்படி சொல்றான்? ஒரு டைம் சொல்றான் என்னை கைத்தினால கட்டுங்கிறான், இன்னொரு டைம் சொல்றான் தலையில என்ன பண்ண போய் தறியில கட்டி வச்சிருக்கிறான். ஆனா என்ன சொன்னாலும் வேலைக்காகல எந்திரிச்சு வர்றான், எல்லாம் பிச்சுக்கிட்டு விடுது. அல்லேலூயா. தேவ தரிசனத்தை நீங்க மாற்றணும்னு நினைச்சாலும் கர்த்தர் மாற்ற விட மாட்டேன். உங்களை குறிச்சுதான நோக்கம். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதனால சிம்சோன் அவனை சீக்கிரம் விழுந்து போகல. இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்? தெளிலாலும் வேணும், எனக்கு இந்த பலமும் வேணும். போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு முறை சொல்றான், 2 முறை சொல்றான். அவன் என்ன பண்றான்? எப்படியாவது இவன் விட்டுருவான்னு நினைச்சுக்கிட்டு அவளை விட முடியல. ஆனா இவன் என்ன பண்றான்? அதற்கு மாறா பொய் சொல்லி காரியங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். வேற வாசிங்க கீழே. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. அவன் எப்படி உருவாக்கப்பட்டவன்? ஒரு மிகப்பெரிய வீரனா உருவாக்கப்பட்டவன். இவனுக்கு சாகர நிலைமை. அவன் ஆத்மா செத்தே போச்சான். ஏன்? தனக்கு பிடிச்சவன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அதை பண்ணு, இதை பண்ணு, இதை சொல்லு, அதை சொல்லுன்னு அவன் மனதுல ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குறதுனால அவனுக்கு இது தேவையா? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை. அவனுக்கு பலவீனமே கிடையாது. அவ்வளவு சுகவான், பெலிஸ்தீயரை மீட்டு ரசிக்கக்கூடிய ஒரு ரட்சகன். ஆனா அவனுக்கு இப்படி நிலைமை எப்படி தெரியுமா? அவனுடைய ஆத்மா சாக துடிக்குதான். இது நம்மளா கொண்டு போய் அவனை வலுவிச்சுக்கிறது. அவன் எந்த அளவிலுமே பலவீனனே கிடையாது. அவ்வளவு பலம் உள்ளவன். இன்னைக்கு அவன் ஆத்மா சாகிற அளவுக்கு நான் சங்கடப்படுறேன்னு சொல்றான். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் இன்னொருக்கு மேல வச்ச ஒரு ஆசை. அல்லேலூயா. லஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு இச்சை. எப்படிங்க? விட முடியாத ஒரு மிகப்பெரிய இச்சையினால அவனுடைய ஆவியே தோந்து போயிருச்சான். வாசிங்க கீழே. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரனின் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி. ஆமென். அல்லேலூயா. கடைசி நேரத்துல என்ன ஆச்சுங்க? நீங்க என்ன மறைச்சாலும் உங்களுடைய ரகசியத்தை மறைக்க முடியாது. நீங்க சிக்கிறது யாருக்கு சிக்கிட்டீங்க? சத்துருட்ட சிக்கிட்டீங்க. அவன் எப்படி இருந்தாலும் உங்களோட புடிஞ்சு உறிஞ்சி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சத்தையும் அவன் என்ன பண்ணிடுவான்? எடுத்துருவான். ஒரு முறை ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி, ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகி, அவருடைய பாதையை விட்டு விலகி நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களால திரும்ப வரவே முடியாது. சிம்சோனுடைய நிலைமை என்னாச்சுங்க? 1 முறை, 2 முறை, 3 முறை என்னென்னமோ சொல்லி பார்த்தா. இந்த 3 முறை பொய் சொன்னவன் தெலீலாளை விட்டு வந்திருந்தானே தப்பிச்சிருப்பான். ஆனா என்ன பண்ண முடியல? நிறைய நேரங்கள்ல பாவத்தையும் விட முடியல, இயேசுவையும் விட முடியல. என்ன பண்றது? நான் கிறிஸ்துவனாவும் போயிட்டேன், இருந்தாலும் என்னை விட்டுட்டு வர முடியலையே. எனக்கு அது போனா பிடிச்சிருக்குது, இங்க போனா பிடிச்சிருக்குது. எதையாவது மாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். எதையாவது கர்த்தருக்கு சாக்கு போக்கு சொல்றோம். இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு வர முடியல. ஆனா நீங்க சாக்கு போக்கு சொன்னாலும் ஒரு நாள் முழுமையா நீங்க சிக்கப்படுவீங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. சத்ரு ஒரு முறை வலையை விரிச்சிட்டான்னு சொன்னா அவனோட பிளானே உங்களை எப்படியாவது அதுக்குள்ள விலை தள்ளுறதா. ஆரம்பத்திலேயே நீங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா வந்திருக்கலாம். அவன் 3 முறை பொய் சொன்னா இல்லையா? 1 முறை சொல்லும் பொழுதே தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு அதை விட்டு வர முடியல. பாவத்தை விட்டு வரவே முடியாது. அது சேர் மாதிரி காலை உள்ளுக்குள்ள விட்டீங்கன்னா அது உள்ள இழுத்துக்கிட்டே தான் போகும். தவிர உங்களால தப்பிச்சு வெளியே வரவே முடியாது. அதனால உள்ளுக்குள்ள போவதற்கு முன்பாகவே நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை புரிஞ்சுக்கங்க. எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த அழைப்பை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அவனுடைய நிலைமை எப்படியாச்சுங்க? பரிதாபமா போயிடுச்சு. வாசிங்க கீழே. பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை பாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று.
இல்லையா? இப்ப அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிட்டு, அவ்வளவு பெரிய பலசாலி ஒரு ஆசையினால ஒரு இச்சையினால தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்துட்டான். இல்லையா? எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. அவன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய திறமைசாலியா இருந்தா, பலசாலியா இருந்தா, அவனுடைய ஆசை அவனை அழித்து விட்டது. நிறைய நேரங்களில் நம்ம போகிற பாதை ஆசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னோம்னா, நம்மளுடைய மாம்ச இச்சையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்னு சொன்னோம்னா, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை இழந்து போயிடும். கர்த்தர் கொடுக்கிற கிருபை என்னங்க? ஜெபிப்பது, ஆராதிப்பது, துதிப்பதா அவருடைய சமூகத்துல நம்ம செலுத்த வேண்டிய பலி. ஆனா அதை விட்டு போட்டு உலகத்துக்கு பின்னாடி வேலைக்காக, குடும்பத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக, மற்றவர்களை பார்ப்பதற்காக கர்த்தரை விட்டு நீங்க எப்ப வழி விலகி போறீங்களோ அப்பவே பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற உங்க பலன் உங்களை விட்டு போயிட்டு இருக்கு. சிம்சோனோட நிலைமை அப்படிதான் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஓல்டெல்லாம் அவ்வளவு நேரம் நிக்காது. ஒரு முறை 2 முறை நம்ம பிடிச்சு வைக்கலாம். அதுக்கு மேல என்ன ஆயிடுச்சுங்க? தன்னுடைய மனசை எல்லாம் ஊற்றிட்டானோ. ஆண்டவர் சொன்னாரு, இது ரகசியம். ஒரு சில நேரங்களில் நம்ம நம்புறவங்கள எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். இதுதாங்க, இப்படிதாங்க, எல்லாம் இதுதாங்கன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எப்ப வாயை திறந்து சத்துருவிட்ட நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறியோ அப்பவே உங்களுக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தமும் போச்சு, எல்லா பலனும் போச்சு. நீங்கள் பலவீனம் அடைய தொடங்குவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்ச மனுஷன், கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒரு சந்ததி, இவன் நிமித்தம் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு வரும்னு நினைச்சாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையே சீர்குலைந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் உடம்புல ஸ்ட்ராங், ஆனா எதுல வீக்குங்க? உள்ளத்துல வீக்கு. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நம்ம அதை செஞ்சிருவோங்க, இதை செஞ்சிருவோங்க, எல்லாம் பண்ணிடுவோம்பா. ஆனா ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க மட்டும் முடியறது இல்லை. எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். இங்கிருந்து என்ன பண்ணலாம்? 10 கிலோமீட்டர் நடக்க முடியும்னா நடக்க முடியும். ஆனா சமயத்துல வந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆராதிக்கணும்னா முடியறது இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீங்க வந்துட்டு திறமைசாலியாக இருப்பது முக்கியம் கிடையாது. கர்த்தருக்கு உகந்தவர்களா இருக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். இல்லையா? கர்த்தர் பிறக்கும் பொழுதே ஒருத்தர் மிகப்பெரிய பலசாலியா ஆண்டவர் உருவாக்கினார். ஆனா அவனுடைய ஆசை இச்சையினால அவன் விழுந்துட்டான். இல்லையா? அவனால முடியாத எதுவும் கிடையாது. சிங்கத்தை பிச்சு போட்டா, எல்லா அற்புதத்தையும் செஞ்சாவன், அவ்வளவு திறமையான சாலி. ஆனா ஒரு சாதாரண ஒரு பெண்மணிகிட்ட தன்னுடைய இச்சையினால விழுந்து போனான். இல்லையா? சத்துருக்கு உங்களை அடிப்பதற்கு பெரிய பெரிய ட்ரிக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன விஷயம் போதும் உங்களை கீழே தள்ளுறது. ஆனா கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை பாருங்க. கர்த்தர் உருவாக்குன ஒரு மனுஷன் விழுந்து போவது எவ்வளவு வருத்தம் பாருங்க கர்த்தருக்கு. நீங்கள் விழுந்து போவதை கர்த்தர் வருத்தப்படுகிறார். நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? ஆசைக்காக விழுந்து போயிடக்கூடாது. அப்ப சிம்சன் என்ன பண்ணா? ஒரு மிகப்பெரிய பலசாலி, ஆனா தன்னுடைய இச்சையினால அவன் விழுந்து போனான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். 49வது வசனம். தன் கையை அடைமத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகமுற விழுந்தான். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபர் பாருங்க, தாவீது கோலியாத். என்ன பண்ணாருங்க? அவர் சொல்றாரு, இந்த பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பதற்கு இவர் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லையும் கவனையும் வச்சு என்ன பண்ணாரு? கோலியாத்தை அடிச்சு கீழே தள்ளினார். அல்லேலூயா. இப்ப தாவீதையும் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு கர்த்தர் அழைத்த ஒரு மனுஷன் இல்லைங்களா? அவனால முடியாதுங்கிறதே எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண சின்ன பையன், வலுச பையன், ஆனா ஒரு மிகப்பெரிய கோலியாத்தை என்ன பண்ணாப்ல? கீழே தள்ளினாப்ல. எப்படி? பலம் இருந்ததானா? கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். ஆமென். அவன் என்ன பண்ண? ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சாதாரணமா சுதந்திரித்து கொண்டாங்க. அத்தனை பேர் போர் வீரர்கள் நிக்கிறாங்க. 40 நாள் வந்து கோலியாத் கத்திக்கிட்டு இருக்கிறான். யாராலுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அதற்கு மத்தியில தாவீதுக்கு கர்த்தர் அந்த வெற்றியை கொடுத்தாரு. இல்லையா? உங்களை சுற்றி எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு வெற்றியை கொடுத்து கர்த்தர் விரும்புகிறார். இல்லையா? மற்றவங்களால இருந்தெல்லாம் ரட்சிப்பு வராது. வடக்கு மேற்க தெற்க இருந்து வராது. ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருந்து தான் வந்தாகணும். இல்லையா? ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க உட்காந்துருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க நிமித்தம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்க நிமித்தம் ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தாவீதுனால ஒரு ரட்சிப்பு வந்ததோ, அதே போல உங்கள் குடும்பத்துக்கு உங்களால ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்கும் ரட்சிப்பு ஒரு நிரந்தரமான ரட்சிப்பு. ஆமென். 56வது வசனம் வாசிங்க. ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. ஆமென். அல்லேலூயா.
யாராலையும் முடிவு செய்ய முடியாத தாவீது செய்தார். தாவீது கையில எதை எடுத்துட்டு போறாராமா? பெலிஸ்தனுடைய சிம்சோன் இந்த சைடு சிங்கத்தை பிச்சு போடுறாரு, தாவீது இந்த சைடு என்ன பண்றாரு? கோலியாத்து தலையை தூக்கிட்டு வர்றாரு. அந்த தலை தூக்க கூட அவரால் பலம் இல்லாம தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர வெயிட்டான ஆளு கோலியாத்து இல்லையா? அப்ப தாவீது மேல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். தாவீது பிறக்கும் போது ஒரு டெடிகேஷனோட பிறக்கல. ஆனா அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது நிமித்தம் ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு நினைச்சாரு இல்லையா? அப்ப சிம்சோன் பிறக்கும் போதே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோட பிறந்தவர், பெலிஸ்தீனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். ஆனா தாவீது ஆண்டவர் அழைச்சு இடப்பட்ட நேரத்துல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து பெலிஸ்தியர் கையில இருந்து யாரை ரட்சிக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார் இல்லையா? அப்ப தாவீது என்னன்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவரும் வந்துட்டு எப்படிங்க ஒரு தைரியசாலி, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுனால ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்தது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம் 5வது வசனம். தாவீது தன் செய்கைகளை எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. தாவீது யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்ற வேதத்துல சொல்லப்படுகிறது அவன் புத்திமானாய் நடந்தான்னு சொல்லப்படுகிறது. அவன் புத்திமானாய் நடக்கிறத பார்த்து அவனுடைய மாமா சவுல் அவனுக்கு பயந்தாராமா. சவுல் யாருங்க? ஒரு ராஜாவா இருந்தவர். தாவீது கோலியாத்தை கொண்டதுனால அரசவைக்குள்ள தாவீது வந்துட்டாரு. இப்ப தாவீது உள்ள வந்ததுனால தாவீது செயல்படுகிற அந்த செயல்களை எல்லாம் பார்த்து சவுலுக்கு என்ன உண்டாயிருச்சா? ஒரு பயம் உண்டாயிருச்சுன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்கள் நிமித்தம் மற்றவர்களை பயப்பட செய்வார். நீங்க செய்கிற காரியங்கள், நீங்க பண்ற விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பயமாய் மாறும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் புத்திமானாய் நடக்கிறீர்கள் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன் பிரகாரம் நடந்து நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை சுகத்தை தருகிறார். கர்த்தர் என்ன பண்றாருங்களா? உங்களுக்கு அறிவை கொடுத்து நீங்க செய்கிற செயல்களின் நிமித்தம் மற்றவர்கள் உங்க பயந்து உங்க வழிக்கு வருவாங்க. நீங்க போய் யாரையும் கெஞ்சணுங்கிறது இல்ல, யார்ட்டையும் போய் நீங்க சொல்லிட்டு இருக்கணுங்க தெரியல, கர்த்தரே உங்களை தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி தாவீது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு அற்புதமான சின்ன பையனா இருந்தான். தாவீதை பத்தி சொல்லும்போது முன்னாடி சொல்லப்படுகிறது அவன் அழகும் சௌந்தரியம் உள்ளவனாமா. ஒரு சாதாரண ஒரு டீனேஜ் பாய், எப்படிங்க ஒரு வலுச பையன். ஆனா அவனுடைய வாழ்க்கை இப்ப கோலியாத்தை கொண்டதுனால தலைகீழா மாறிடுச்சு. இப்போ ஒரு மிகப்பெரிய அரசவையில போய் உட்காரக்கூடிய மிகப்பெரிய ராஜாவே மாறி போனாங்க. அல்லேலூயா. 30 வயதுல தாவீது என்ன ஆகிறாருங்க? ஒரு ராஜாவே மாறுகிறார். இல்லையா? அப்ப தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில ராஜாவா போய் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த போர் தளபதி உள்ளுக்குள்ள இருக்கிறவனுக்கே ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கும். ஆனா அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. தாவீது வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆனா அப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷன், கோலியாத்தை கொள்வதற்கு பயமே படல. போனா ஒரு கல் எடுத்தா அடிச்சா தலையை வெட்டி கையில தூக்கிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பலசாலி ஒரு விஷயத்துல வெளுத்து போறார். இவரும் ஒரு இச்சையில தான் வெளுத்து போறார். வாசிக்க 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிங்க. திரும்பத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகமாய் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். ஆமென். அல்லேலூயா. தாவீதுக்கு எல்லாமே கொடுத்திருந்தார், நல்ல பலசாலி. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. யார் தெரியுமா? இந்த உரியாவுடைய மனைவி மேல ஆசை வந்துருச்சு. பத்சேபாள் மேல ஆசை வந்து அவளோட வந்துட்டு நான் சேரணும்னு சொல்லி இந்த உரியாவை என்ன பண்ணிட்டான்? போர் நடக்கும்போது அவனை முன்ன நிறுத்தி அவனை என்ன பண்ணிட்டான்? ஒண்ணே போட்டான். அல்லேலூயா. ஆசை என்னென்னலாம் வேலை செய்து பாருங்க. ஆசை வந்துட்டு பொய் பேசுறது சிம்சோன்ட்ட, இங்க வந்துட்டு தாவீதுட்ட கொலையா செய்ய வச்சிருச்சு. இல்லையா? உங்க மாம்ச இச்சையை நீங்க அடக்கலைன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அழிவீர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. குடிகார எப்படிங்க தன்னையும் கெடுத்து தன் குடும்பத்தையும் கெடுத்து போடுவோம். அது மாதிரி நீங்க எதெல்லாம் இச்சைப்படுறீங்களோ, கர்த்தருக்கு அடுக்காத விஷயத்துல நீங்க விருப்பத்தை செலுத்துறீங்களோ, அது உங்களையும் கெடுத்து உங்க வாழ்க்கையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து உங்களை எரி நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். தாவீது செஞ்ச இந்த விஷயம் கர்த்தருக்கு அருவருப்பா இருந்ததாமா. 27வது வசனம் வாசிங்க. தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சு அவனை வந்துட்டு பலப்படுத்தினாரு. அவன் போய் என்ன பண்ணா? கோலியாத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தான். ஆனா இந்த இடத்துல தாவீது மேல கர்த்தர் கோபப்பட்டார். அவருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லப்படுது.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சது உண்மைதான், உங்களை பலப்படுத்தினது உண்மைதான், உங்களுக்கு எல்லா பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்தாரு. ஆனா கர்த்தருக்கு நம்ம பிடிக்காத காரியங்களை தான் நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முதலாவது இச்சை, ஆசை. அது பொருள் மேல இருக்கலாம். இவங்களுக்கு யார் மேல வந்தது? சிம்சோனுக்கும் தாவீதுக்கும் பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு. இல்லையா? நிறைய பேருக்கோட பெண்ணு மேல ஆசை வந்துருச்சு. நிறைய பேருக்கோட வாழ்க்கையில் எப்படிங்க? இச்சை, பார்த்தா அதை விட்டு விலகவே முடியறதில்ல, அது மேல விருப்பம், அதை போய் பிடிச்சே ஆகணும், தொடர்ந்து பிடிச்சே ஆகணும்னு சொல்லி தாவீது அவ்வளவு பெரிய வீரன், கோலியாத்த நேருக்கு நேர் நின்று அடிச்சவன் இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக புறமுதுங்க அடிச்சு ஒருத்தர் கொண்டு விட்டான். எவ்வளவு மோசமா இருக்கும். தாவீது கூட நிக்க யாராலையும் முடியாது. மக்கள் ஜனங்களா பாடிட்டு வரும்போது என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொன்னவன் எங்க? இன்னைக்கு ஒருத்தனை வஞ்சகம் பண்ணி கொலை செஞ்சவங்க. அதுக்கு காரணம் என்னங்க? காரணம் என்ன? தாவீது இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ண காரணம் என்ன? ஆசை, இச்சை. ஒருத்தி மேல தேவையில்லாத ஒரு ஆசை. எந்த பொருள் மேல நீங்க தேவையில்லாம ஆசைப்படுறீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையை அழிச்சு போடு. கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்ததாமா. அவனை தூக்கி சிங்காசனத்துல வச்சாரு கர்த்தர். ஆனா இப்ப அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறா? தாவீது அருவருப்பாய் போனான். காரணம் என்னங்க? அடக்க முடியாத ஆசை. உங்களுக்குள்ள அப்படி இருக்குதா? ஒரு சிலருக்கு என்னங்க, இவங்க 2 பேருக்கு பெண்ணு மேல ஆசை. எப்படிங்க? அடக்க முடியாத ஆசை. ஒரு சிலருக்கு எங்க தெரியுமா? பொண்ணு மேல ஆசை. யாருங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டது? யாரு? நாகமான் கேயாசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எலியாவுடைய அசிஸ்டன்ட் கேயாசி. நாகமான் ஒரு மிகப்பெரிய ராஜா. என்ன பண்ணாரு? குஷ்டரோகத்துல வர்றாரு. நாகமான் வந்து பாக்குறாரு, யோர்தான் நதியில போய் குளிச்சுட்டு வா, நீ 7 முறை முழுக்கும் பொழுது என்னாகு என்னுடைய குஷ்டரோகம் மாறுங்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? மாறிடுச்சு. வந்துட்டு, ஐயா நான் நிறைய வெகுமதிகளை கொண்டு வந்திருக்கிறேன், பொண்ணு துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதை எப்படியாவது நீங்க வச்சுக்கங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு? தீர்க்கதரிசி எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டார். ஆனா அவருடைய ஊழியர் கேஎஸ்க்கு என்ன வந்துருச்சு? பயங்கரமான ஆசை. எப்பா இவர் என்னடா இவ்வளவு நகை கொண்டு வர்றாரு, இவ்வளவு துணி கொண்டு வர்றாரு, எப்படா ஒரு பின்னாடி ஓடி போய் உங்களுடைய ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு 2 மாத்து துணி கொடுங்க, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுதே சொல்றாரு அவர் தீர்க்கதரிசி, என்ன நீ போய் வாசல் வரைக்கும் என்னுடைய இறுதியை வரலையா? நீ அவனை தொடர்ந்து அவனை போய் அவன்கிட்ட வாங்கிட்டு வர, அவனுக்கு இருக்கிற குஷ்டரோகம் உனக்கு வரட்டு. அவன் வாழ்நாள் முழுதான் குஷ்டரோகியா இருந்து செத்து போனதான். இவனுக்கு எது மேல ஆசை? பொண்ணு மேல ஆசை. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி மேல ஊழியனா இருந்தவன். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிருக்கும். சாப்பாட்டுக்கு கிடைச்சிருக்கு, தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு, ஊர்ல போனா மரியாதை கிடைச்சிருக்கு. ஆனா அதை எல்லாம் விட்டு போட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழா மாறி போனது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆசைச்சு எதுல வேணா வரலாம். பலவான்களா இருந்த சிம்சோனும் தாவீதும் பெண்ணு மேல ஆசைப்பட்டு விழுந்து போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனுடைய அசிஸ்டண்டா இருந்தவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு விழுந்து போனான். இன்னொருத்தர் இருந்தாங்க, மண்ணு மேல ஆசைப்படுற ஒரு கூட்டம் இருக்கு. என்னங்க, எனக்கு இப்படியா அதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான ஆசை. என்னங்க என்ன பண்ணாங்க? அனனியா சப்பீரால என்ன பண்ணாங்க? வந்து அப்போஸ்தலர்கிட்ட பாதத்துல வைக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நிலத்தை இவளுக்கு தான் வித்தையா அப்படிங்கிறது. ஆமாங்க, இவளுக்கு தான் வித்தை. காரணம் என்ன? ஒரு நிலத்தை வஞ்சிச்சு ஒரு பகுதியை அவர்கள் வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் பாதத்துல வந்து கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ வஞ்சிச்சுட்டு கணவன் மனைவி ஒற்றுமையா சேர்ந்து தேவனுடைய சமூகத்துல பொய் சொல்றது என்ன அப்படின்னு. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போனாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் வந்தாங்க, ஆராதிக்கு தான் வந்தாங்க. ஆனால் குடும்பத்துல ஒரு என்ன இல்ல, ஒரு உண்மை இல்லை. மண்ணு பொண்ணு பெண்ணு 3 பேரும் இச்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இல்லையா? அப்ப கர்த்தர் உங்களை எவ்வளவு பலவானாய் படைச்சிருந்தாலும் சரி, அந்த ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த இச்சை வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க ஒண்ணு இல்லாம போயிருவீங்க. இந்த 3மே கர்த்தரால் வருவது கிடையாது. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். அல்லேலூயா. இந்த மண்ணு பொண்ணு பெண்ணு மேல வைக்கிற ஆசையில யாரால உண்டானதா? உலகத்தில் உண்டானவைகள். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கிடையாது, கர்த்தருடைய விருப்பம் கிடையாது, கர்த்தர் அதை வச்சு உங்களை உருவாக்க கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை வேற, உங்களுக்கு கொடுத்த நியதி வேற. நீ கிறிஸ்துவனா இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரு, தாவீதுக்கு அறிவு கொடுத்தாரு, சிம்சோனுக்கு என்னது கொடுத்தாரு? பலத்தை கொடுத்தாரு, இன்னும் ஆரோக்கியத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்தாரு. ஆனா நமக்குள்ள வர்ற இச்சையினால அதெல்லாம் நம்ம இழந்துட்டு ஒண்ணு இல்லாம போனோம். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்பெல்லாம் உலகத்தை நோக்கி ஓடுறீங்களோ, மாம்ச இச்சையை நோக்கி ஓடுறீங்களோ, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்னங்க? உலகத்தின் உரிமைகள். இது பிதாவினால் உண்டானதில்ல, இது சத்துரு உங்களை வஞ்சிச்சு இழுத்துட்டு போறதுக்கான ஒரு டூல். அல்லேலூயா.
இதுல சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போயிடுவான். கிறிஸ்துவ விட்டு இப்ப நான் வேலை தாங்க செய்யறேன், நீ வேலை தான்ப்பா செய்யற, ஆனா அந்த வேலையே கிறிஸ்துவ விட்டு இருந்து உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். ஏங்க எனக்கு சொந்த பந்தம் வேணுங்க, என்னோட ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க வேணும்தான், ஆனா அதுவே உங்களை கிறிஸ்துவ விட்டு இருந்து இழுத்துட்டு போயிடும். நான் என்னங்க எனக்கு வந்துட்டு நிறைய பேர் என்னை பார்க்க வர்றாங்க, நான் உயர்ந்த பதவியில இருக்கிறேன், என்னால அங்க இருந்துட்டு ஆராதனைக்கு வர முடியாது, உன் பதவியா உங்களை ஆண்டவர் விட்டு இழுத்துட்டு போயிடும். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஈவா கொடுத்தாரோ கடைசியில் அதுவே கர்த்தருக்கு உங்களுக்கு பிரிவினையா உண்டு பண்ணிவிடும். இல்லையா? நீங்க எப்பெல்லாம் இச்சை நோக்கி ஓடுறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க. இதுல ஒரு நபர் இருக்கிறார், வாசிங்க ஆதிகாரம் 39வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த நம்ம எல்லாம் விழுந்து போன நபர்களை பார்த்தோம். அண்ணன் சிம்சோன் பார்த்தோம், தாவீது பார்த்தோம், அனனியா, சப்பீராளு, கேயாசி எல்லாம் சரி. இவர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பலன் இருந்தது. பரிசுத்தாவியானவர் இருந்தாலும் ஆசைச்சில விழுந்து போயிட்டாங்க. இங்க ஒரு நபர் இருக்கிறார் பாருங்க, யோசேப்பு. யோசேப்பு யாருங்க? அவங்க பச்சைபாலா, பார்வோனுடைய மனைவி. என்ன பண்றாங்க? தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது யோசேப்பு என்ன பண்றாரு? போக விரும்பல. கர்த்தர் என்னை உயரத்துல வச்சிருக்கிறார், நான் உயர்வா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கும்போது நான் பாவம் செய்யலாமா? நீ இந்த யோசேப்புடைய வாழ்க்கை தான் நீங்க அடையாளமா எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்து, குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து, ஒரு அந்தஸ்தை கொடுத்து, சமூகத்துல உயர்வை கொடுத்து, நமக்கு நல்ல போட துணியும், உண்ண உணவும், தங்க இடமும், சம்பாத்தியத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு வர்ற அற்ப சுகத்துக்கோ அந்த ஆசை இச்சைக்கு நம்ம விழுந்து போயிடும். ஆனா யோசேப்பு வந்து தெரியுமா இருந்தாருங்க? தெளிவா இருந்தார். நான் என்னை ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நான் எல்லா இடங்களும் இருக்கிறேன், சமூகத்துல போகும்போது என்னை மதிக்கிறாங்க, நான் வீட்டுல இருக்கும் போது என்னை மதிக்கிறாங்க, என்னை தப்பா சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நல்ல பையன்பா, நல்ல ஆளு, வேலைக்கு போறான், வர்றான், ஜெபிக்கிறான், சர்ச்சுக்கு போறான், இவங்கிட்ட தப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா இல்லையா? ஆனா நிறைய நேரத்தில் அதை விட்டு போட்டு சின்ன சின்ன அற்ப சந்தோஷத்துக்கு, ஆசைக்கு, இச்சைக்கும், பணத்துக்கும், பொருளுக்கும், சொந்தத்துக்கும் நம்ம ஓடி போயிடும். ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு தெரியுங்களா? கவனமா இருக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா இடத்துலயும் உயர்த்தி வச்சுக்கிறார், நான் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. 49வது அதிகாரம், ஆதியாகமத்திலேயே 49வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஆமென். இப்ப யோசேப்புக்கு பாத்தீங்கன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிங்க? ஆரம்பத்துல அற்புதமா தான் இருந்தது. தூக்கி குழியில போட்டு போனாங்க, சிறைச்சாலையில இருந்தான், ஆனா அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு நாளும் தான் வந்த நிலைமையை மறக்கவே இல்லை, தான் யாருங்கிற நிலைமையை மறக்கவே இல்லை. கர்த்தர் என்னை அழைத்தாருங்கிறத உறுதியா படிச்சு கொண்டு இருந்தான். எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தது. ஒரு சில சிறைச்சாலையில் அவனை வந்துட்டு இது பண்ணாங்க, ராஜாக்கள் சோதிச்சாங்க, ராஜாவின் மனைவி ஆசைச்சு கிழத்தா, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆனா அதுக்கு எதிலையும் வழி விலகாமல் கர்த்தர் கொடுத்த அழைப்பை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அப்படி ஓடிக்கிட்டு இருந்ததுனாலதான் கடைசி நாட்கள்ல யோசேப்புக்குரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு கொடுக்கிறார். இதெல்லாம் தான் இந்த வார்த்தைகள். யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? தொடர்ந்து வாசிங்க. தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு யோசேப்புக்கு குறைவே இல்லாத ஆசீர்வாதம். காரணம் என்னங்க? அவன் புடிச்ச புடியில கரெக்டா இருந்தாங்க. கர்த்தர் அழைத்த அழைப்புல கரெக்டா இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் அவருக்கு அழைச்ச அழைப்புல இருந்து விலகவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான். கர்த்தர் நம்மளை குறைவான உருவாக்க கிடையாது. ஒரு சில நேரங்களில் பலசாலியா உருவாக்குனாரு, ஒரு சில நேரங்களில் புத்திசாலியா உருவாக்குனாரு, சமூகத்துல அந்தஸ்தை கொடுத்தாரு, நம்மளை உயர்வா வைத்தார். ஆனா நம்ம ஒரு சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு போயிடறோம். ஆனா கர்த்தர் நம்மளை விட்டு போறதுல அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்ப அவரை விட்டு போகாம அவர் பின்னாடி போறீங்களோ, எப்படி யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே போல ஆசீர்வாதம் நமக்கு இப்ப மட்டும் இல்ல, தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சங்களின் மேலும் வருவதாக. ஆமென். அல்லேலூயா.
இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தலைமுறைக்கு யாரு ஆசீர்வதிக்கப்படுவாராமா? யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டார். யோசேப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க போற பாதை நல்ல வழின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க நல்ல வழியில போறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரை விட்டு மறுதலிக்காமல், ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் அவர் நடத்துகிற வழியிலேயே போயிட்டு இருக்கணும். அவர் நடத்துகிற வழிதான் நித்திய ஜீவனுக்குரிய வழி. அல்லேலூயா. சிம்சோனும் தாவீதும் மிகப்பெரிய பலசாலி, அவங்களால முடியாதே கிடையாது. இந்த சிங்கத்தை கொள்றா, அங்க கோலியாத் தலை வெட்டுறா, ஆனா 2 பேரும் ஆசைச்சியில விழுந்து போனாங்க. ஒரு மனுஷன் விழுவதற்கு பெரிய தந்திர மந்திரம் எல்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு ஆசை இச்சை போதும். அநியாயமா விழுந்து போயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில திரும்ப எந்திரிக்கவே முடியல. சிம்சோனோட கண்ணை பிடுங்கி எண்ணெய் இறக்க போட்டாங்க. செக்கிலுக்கு போட்டுட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பலசாலி, அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போச்சு. தாவீதை கர்த்தர் வந்துட்டு சிநேகிச்சார்னு சொல்லப்படுது. கடைசியில கீழே பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கு ஆண்டவர் அவன் செய்த காரியம் அவருக்கு அருவருப்பா மாறி போனது. கோலியாத்தை கொண்டவர். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கடைசி நேரத்துல அருவருப்பா மாறுறீங்களா? ஆண்டவர் உங்களை நித்திய கிரீடமா வச்சுக்க போறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை பூமியில வாழ்றது மட்டும் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும், கர்த்தர் கொடுத்த பலத்தையும், கர்த்தர் கொடுத்த சுகத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் கிடையாது. அதுக்கு நம்ம எத்தனை பேர்த்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை பிரகாசிக்கப்பட்டு இருக்குது? நம்ம வாழ்க்கை எத்தனை பேருக்கு வாழ்க்கை ரோல் மாடலா இருந்திருக்குது? இவன் ஒரு கிறிஸ்தவப்பா, இவன் வாழ்றான், நல்லா இருக்கிறான்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை பார்த்து பின்னாடி வராங்க? யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். அவன் ஒரு நாள் பின்வாங்கி போல, ஒரு நாள் மறுதளிக்கல. தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பத்திரமா பயன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்திட்டு போனீங்கன்னா அது ஒண்ணு இல்லாம போயிடும். கர்த்தர் இன்னைக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியல, ஆனா பலத்தை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய முடியும். கர்த்தர் பணத்தை கொடுத்திருக்கிறாரு, பணத்தை வச்சு எல்லாம் செய்யறோம். கர்த்தருடைய சம்பந்தத்துக்கு எதுவும் செய்ய முடியறது இல்ல. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறார், குடும்ப சொந்த பந்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதனைக்கு குடும்பமா வர முடியறது இல்ல, ஆனா ஊர் சேரிக்கு குடும்பமா பாருங்க. உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்கு கொடுக்காம நீங்க துஷ்பிரயோகம் பண்றீங்களா? நிச்சயம் ஒரு நாள் அழிந்து போகும். சிம்சோனுடைய வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி, தாவீதுடைய வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. யோசேப்பை கர்த்தர் அவனையே ஆசீர்வதிச்சார், தலைமுறையா ஆசீர்வதிச்சார். அவன் சந்ததி, குடும்ப, பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் உதாசீனப்படுத்தல, அதை உறுதியாய் பற்றிக் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சிறுசா ஒண்ணு கொடுத்திருக்கிறாரா, ஒரு தாளத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை 2ஆய் மாத்த முயற்சி பண்ணுங்க. அதை மண்ணுல போதச்சா நமக்கு கையும் காலை கட்டி இருட்டறையில போடப்பட்டு அங்க அழுகியும் பற்கடிப்பு தான். கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சத்துல நீங்க உண்மையுள்ளவரா இருந்து பண்ணுங்க. அல்லேலூயா. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உண்மையுள்ளவர்களா இருங்க. கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்காக செலவிடுங்க. அல்லேலூயா. பலத்தையும், ஆரோக்கியத்தையும், சுகத்தையும், சமானத்தையும், சௌக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு நம்ம எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்து நன்றி சொல்றது மட்டும் மறந்துடும். நம்ம இன்னைக்கு நாங்க நிற்கிறோம்னா அது கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபை. இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம்னா அது அவர் கொடுத்த கிருபை. அது நம்மளால உண்டானது இல்ல, அது தயவாய் கொடுத்த ஈவு. அல்லேலூயா. நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளால நடக்க முடியுது, உட்கார முடியுது, சாப்பிட முடியுதுன்னா கர்த்தர் கொடுத்த கிருபை. எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்ல, ஆனா நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றது கூட நம்மளால வர முடியுது. சாதாரண விஷயம் உங்க வாழ்க்கையே மாற்றிடும். ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்ன? இவன் அழிஞ்சு போயிடக்கூடாது, இவன் கெட்டு போயிடக்கூடாது, எப்படியா என் கூட சேர்க்கப்படணும், நித்திய ஜீவனுக்கு வரணுங்கிறதா கர்த்தருடைய விருப்பம். அதனால கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும், பலத்தையும் கர்த்தருக்கு முதலாவது செலவிடுங்க. கர்த்தர் அதெல்லாம் உங்களை வாங்கி கொடுத்து அம்போனா உங்களை விடுறது கிடையாது. நீங்க கர்த்தர்கிட்ட செலவிட இன்னும் பெருகிட்டு தான் இருக்கும். ஆரோக்கியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பலனா இருக்கலாம். ஆனா கர்த்தரை விட்டு போட்டு நீங்க வேற இடத்துக்கு போனீங்கன்னா அதனால ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கணும். முதலாவது அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எதை கொடுத்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறமா போய் பாருங்க மற்றதெல்லாம். கர்த்தரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வச்சிருக்கிற எதுவுமே அது சுகமும், சௌக்கியமும், ஆரோக்கியத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முதலாவது எடுத்து கொடுங்கள். கர்த்தருக்கு ஆசீர்வதிச்ச மனுஷங்களே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. பிறப்பிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவன் சிம்சோன். அவனுடைய வாழ்க்கை தலைகீழா போயிடுச்சு. நீங்களும் நானும் ஏமாத்துறோம். சத்ருக்கு லேசான காரியம். ஏப்பா நீ இப்பதானே ரசிக்கப்பட்ட, முனீஸ்வரன் ஸ்டீபனா மாறி இருக்கிறியா, திரும்ப உன்னை முனீஸ்வரன் ஆகிறது எனக்கு ரொம்ப ஈஸி. சிம்சோனு பேர் வச்சவனே ஒண்ணு இல்லாம போயிட்டான். முனீஸ்வரன் கணேசன் பேர் வச்சவங்கள என் மூளைக்கு சொல்லுங்க பாக்கலாம். சத்ருக்கு ரொம்ப சாதாரண விஷயம். தைரியமா மட்டும் இல்ல, ஜாக்கிரதையா மட்டும் இல்லைன்னா நம்மளோட ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போயிருவோம். நம்ம இருக்கிறது கூட இல்லாம போயிருவோம். அப்படி எத்தனையோ சந்ததி வேதாந்தத்தில் இல்லாம போயிடுச்சு. இல்லையா? கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள், கர்த்தரோட நின்றவர்கள் இல்லாம போயிட்டாங்க. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் கொடுத்த பலன் அவரை ஆராதிப்பிற்கு,
கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தர் கொடுத்த வந்துட்டு உடலும் சரீரம் அவரை துதிப்பதற்கு. அதை விட்டு போட்டு ஆசை இச்சையில போயிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை அழிந்துடும். இல்லையா? நான் தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்திருக்கும். ஸ்தோத்திரம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். கர்த்தாவே நல்லவரே துதிக்கிறோம். மகா இறக்க அன்பு தயவு இருந்து நல்ல தகப்பனே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் ஆண்டவரே, காலை வேளை ஆராதனைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே நீர் கொடுத்த பலமும் ஆசீர்வாதமும் சுகமும் சமாதானத்தையும் கர்த்தாவே நாங்கள் உலகத்துக்காக விட்டு விடாதபடி, எங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு விட்டு அதை அழித்து விடாதபடி பரிசுத்தாவியானவருக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லி உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய சந்ததியில் கிட்டி சேர பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு நன்மையும் சுகமும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுங்க. எதுவும் குறைவில்லாதபடி பரிசுத்தாவியானவர் அவர்களை வழிநடத்துங்கப்பா. மழையில் நடக்கிறதால 2ஆம் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் கூட்டி வாருங்க ஆண்டவரே. இந்த நாள் உங்களுடையது, நாங்கள் உங்களுடைய அப்பா. எங்களுக்குள்ள ஏதாவது குறைவுகள் அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் இருந்தா தயவாய் ஒரு விஷயம் மன்னிச்சு நாங்கள் இன்னும் உண்மை கிட்டி சேர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பிதாவே எங்களை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீதிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.